சாரு 3 பாயிண்ட் போட்டு பேய்ஞ்சி கரிபாவன் எங்க வருது பிசைன்னு சொல்லுடா. ஆமாடா பேய்ஞ்சி. ஏய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் அம்மாவோட நிறைய சொல்லல. இது என் நாட்டை இளவரசர் கொடுத்தா தன்னையே மறந்துடுவாரு. அவ்வளவு சுவையா இருக்கும்டா இது. ஆமா ஆமா என்ன பரிசு கொண்டு வந்திருக்காள்? மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு. முக்கணி சாறுடா. காயிறு வெயிலுக்கு முக்கனா கூட வர மாட்டேங்குது சாரு. ஐயா 3 பாயிண்ட் போட்டு பேய்ஞ்சி அட மூதேவி பிசைந்து. டேய் ஆமா என்னடா இது கலரே ஒரு மார்க்கமா இருக்கு. அது 3 நாள் ஊர்ல அப்படித்தான் இருக்கா. ஆமா இந்த ஊர்ல என்றால் என்ன? சத்தியமா சாராயம் காசும் போது ஊர்ல போடுவாங்க. சாராயமா? அப்படி என்றால் என்ன? நீ முந்தின ஆட்டுல குச்சி பிடிச்சி பட்டிங்க அப்போ அது யாரோ ஒருவன் படுத்திருக்கிறான். அதைத்தான் சொல்கிறார். ஆமா ஐயா இந்த ஆய்பயம் பள்ளம் பட்டை கொட்டை ஜராசி சாசுதி எல்லாத்தையும் ஊற வச்சு 4 நாள் போட்டு எடுத்து அதை காய்ச்சுவாங்க. அது பேர் தான் நாட்டு சரக்கு. ஆமா இதை அருந்தினால் உடலத்துக்கு ஏதாவது கேடா? உடம்பு உப்பு. அப்படியா? அப்படி என்றால் நான் இதை உடனடியாக பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, அவருடைய கரத்தால் விஷத்தை கொடுத்தவன் நான் சாப்பிடுவேன். இது பழச்சால் தானே? ஆமா ஆமா விடுவேனா? பாவி என்னடா நெஞ்சு எரியுது? நெஞ்சு மட்டுமா எரியும்? அப்புறம் அடி வயிறு எரியும். ஆனா என் வயிறு எரியுது பாரு. குடிக்கும் போது தண்ணி ஊத்தி குடிக்கணும். அது குடிக்கிறவனுக்கு தெரியும். என்ன கேட்டா இருந்தாலும் கூட மாட்டேன். மாமா ஏன் காணோம்? எப்போ காணோம்? ஆரம்பத்துல சாப்பிடும் போது அதே வாந்தி வாந்தியா வந்ததுடா. இப்ப ஜம்ப இறங்குற காரணம் அது ரூட் எடுத்து. ஆமா என்ன தலையெல்லாம் கிரு கிரு கிருன்னு சுத்துது. அப்ப வேலை செய்யுது. ஆமா என் காலையார பின்னாடி பிடிச்சி வைக்கிறான். யாரா இருக்கும்? கட்டிங் சாப்பிடுறியா? காலையில் கிடைக்கும் உனக்கு. என்ன கதை வச்சோம் இந்த நாள் இந்த எது எந்த இது வருது? அது புண்ணியம் செய்ததற்கு மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட காட்சி அமையும். புரிகின்றதா? இருந்தாலும் எப்பன்னா குடுறாப்பா தனி தாகமாங்கிற ஏன் காணோம்? என்னுடைய 6 நண்பனி. நான் 6 ஊர் நண்பன். 6 ஊர்லப்பா 9 ஊரு. 9 ஊர் 9. ஆமா நீயே கோபப்படுற. என்னுடைய 6 நண்பனி. ஆமா நீ கொஞ்சம் சாப்பிட. எனக்கு பயங்க இல்லச்சுமா. நான் மட்டும் பழைய பத்தி நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறா கோபப்படுற. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். விடாத சாமி. ஏடா வாஞ்சிடு. எனக்கு கூட ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. வாந்தி எனக்கு கூட சாப்பிடு. அப்படி கொம்பின் வந்துச்சுமா. இப்ப எப்படி இருக்குது? கண்ணெல்லாம் மிஸ்ஸிங் எனக்கு கூட இப்ப அப்படிதான் இருக்குது. மிஸ்ஸிங் நான் இன்னுமா ஸ்டேடியா தான் நிக்கிறேன். மக்கள் எவ்வளவு கால் பிடிச்சி வலிக்கிறேன். ஓனரா இருப்பாரா? பாத்துப்பா கம்முன்னு வைக்கிறேன். காலையில சிக்கிறேன். ஐ ஆம் செடி. மூதேவி ஐ ஆம் செடி. அட ஐ ஆம் செடி வாயில வரல விட. நம்மள என்ன யாரும் ஆட்ட முடியாது. நம்மள அசைக்க முடியாது. நம்மள நானே ஆட்டிக்குவேன். நானே அசைக்குவேன். போய் ஆளை யாருன்னா கூட்டு வந்து கூலி வேலை கேட்டு போயிடு. பூங்க ஆனோம் உனக்கு போது ஓவர் ஆயிடுச்சு. உள்ள போட. வாழ்க்கை வாழ்க்கை. ஆமா உங்களுடைய பெயர்? கச்சலை. அழகான பெயர். அம்மா பெயர் கேட்ட எப்போது என்னுடைய தங்கன் வியாழ் உங்களை பார்த்தீங்களோ அப்போதே முடிவு செய்து விட்டேன். மணந்தால் உங்களை தான் மணக்க வேண்டும். வாய முடங்க. நீங்களோ என் நாட்டை இளவரசர், நானோ சாதாரண ஏழ்மையான
பிறந்த பெண்ணு. நீங்களோ மலை, நானோ மறைவு. உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தது போது வாய்மொழி போங்க. அப்படி முடியாதுங்க. முடியாது. ஏன் முடியாது? எந்த பெண்ணிலும் எனக்கு என்ன அழகு இல்லையா அல்லது அறிவு இல்லையா? உன் கழுத்திலே தாலி கட்ட தகுதி எனக்கு இல்லையா? உங்களுக்கு அழகா இருக்கு, அறிவு இருக்கு. உங்களுக்கு ஏத்த நாட்டு இளவரசி, ஏதாச்சும் ஒரு நாட்டு இளவரசி காத்து நிற்பா, அவளை போய் திருமணம் பண்ணிக்க. எனக்கு வழி விடுங்க. எனக்கு யாரும் தேவை கிடையாது. கூந்தல் முடிகள் அதறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன். நீ நானும் தனியா தான் இருக்கிறோம். ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த எடுத்து விட்டு போயிட்டே. எனக்கு மொத்தம் தெரியாது. நான் சொல்லி தரேன். எனக்கு வேண்டாம். 10 பேர் அறிய 10 மொத்தம் அம்மையை கலந்தடி பார்த்து உன் கழுத்திலே தாலி கட்டி மனைவி ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். சத்தியமாக உங்களால முடியாது. ஒரு பெண்ணை தன்னந்தனிமையில இருந்தா இப்படியா பேசுவீங்க? ஒரு பெண்ணை பார்த்தா தாயாகவும் தமக்கையாக நினைக்க வேண்டும், தாரமாக நினைக்கவே கூடாது. ஏய், முடியாது என்பது என்னுடைய அகராதிலே கிடையாது. நினைத்ததை முடிப்பவன் நான். மொத்தம் தர முடியுமா? முடியாது. முடியாதுங்க. நீ கேமரா எடுக்கணும் போடா. நீ பண்ணி சூடா வாய்ப்பு இல்லை. பாத்துட்டா ஒரு நாட்டு இளவரசன் இவ்வளவு கெஞ்சன சத்தியமா உனக்கு மனசாட்சியே இல்லையா? முடியாது. எனக்கு பயமா இருக்கு. நான் காலைல கூட பூஜ்ஜியத்தை பூச்சின்னு தொங்கு. அந்த பொண்ணு எனக்கு ஓகே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஓகே ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்றீங்க? இப்ப பாக்கத்தானே போறேன் இந்த காலை கட்டு காலை. கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீ ரோட்டுக்கு போனேன் வாய்ந்தா. அது என்னடா அம்மா தேவடியால போய் தேவடியானா நீ தான் தேவடியானா? ஏன்டி ஆயிரன்னு கேட்டா இவன் வேற விதமா பதில் சொல்லுவா பொழுது. போ. என்ன அழகு, எத்தனை அழகு! கோடி மலர் கொட்டி அழகு. அப்படி கூப்பிடுறாங்க வாய்க்கு அந்த பேசண்டா. அம்மா